எதிர்பார்க்கப்படும் மறுமை நாள் என்கின்ற தொடர் தலைப்பிலே மறுமை நாளுடைய அடையாளங்களை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் வரை முஸ்னத் பஸார் என்கின்ற நபிமொழியில் பதிவு செய்யப்பட்டிருந்த 4 செய்திகளை பார்த்தோம். அருவருக்கத்தக்கக்கூடிய பேச்சு அதிகமாக பேசக்கூடிய நிலை, இரண்டாவது உறவுகளை முறித்து வாழ்வது, மூன்றாவது அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுப்பது, நான்காவது நம்பிக்கைக்குரியவர்கள் மோசடியில் ஈடுபடுவது. இது 4மே மறுமை நாளுக்கு முன்னதாக நடக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்ன செய்திகளை எல்லாம் நாம் அதிகமாக பார்த்து வந்தோம். அதை தொடர்ந்து மக்கள் மத்தியிலே ஹலால் ஹராம் பேணுதல் இருக்காது என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் பதிவு செய்கிறார். பொதுவாக நாம் இஸ்லாத்திலே நாம் பயணிக்கிறோமே ஆனால் அனைத்திலும் ஹலால் ஹராம் நமக்கு சொல்லத் தரப்பட்டிருக்கிறது. ஒரு உடையை உடுத்த வேண்டுமேயானால் அதில் எந்த வகை உடையை உடுத்தினால் அது ஹலால், எந்த வகை உடையை உடுத்தினால் அது ஹராம் என்பதை தெளிவாக சொல்லப்பட்ட மாதிரி. ஒரு உணவை உண்பதாக இருந்தால் அதிலும் ஹலால் ஹராம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு வியாபாரம் செய்வதாக இருந்தால் லாபத்தை நாம் அதை நோக்கி வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் அதிலும் ஹலால் ஹராமானது பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட இந்த ஹலால் ஹராம் பேணுதல் விஷயத்தை பொறுத்தவரை மக்கள் மத்தியிலே மறுமை நாளுக்கு முன்னால் எப்படி இருக்குமேயானால் புகாரியிலே 2059வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, எவதி அன்னாசி ஜாமினு, மறுமை நாள் வருவதற்கு முன்னால் லா யுபாலி மர்ருஹும் அகதமினு, மனிதன் எதிலிருந்து சம்பாதிக்கிறான் என்பதை பொருட்படுத்த மாட்டான். வாமினல் ஹலால் வாமினல் ஹராம், அது ஹராமா ஹலாலா என்பது அவனுக்கு தேவையா இருக்காது. அவனுக்கு இந்த உலகத்துடைய செல்வம் தான் முக்கியமாக இருக்கும். அவனுடைய உணவு ஹலாலா ஹராமாங்கிறது பேர மாட்டான். அவருடைய வயிற்றுக்கு உணவு இருந்தால் போதுங்கிற முடிவு எடுப்பார். அவன் இந்த நிலை என்பது மறுமை நாளுடைய நெருக்கத்திலே அதிகமாக காணப்படும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறார். இன்றைக்கு நம்மளுடைய காலமும் கூட ஏறத்தாழ பெரும்பான்மையான மக்கள் ஹலால் ஹராமை பேராதவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படி பேராம நம்ம வாழ்றோம் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை நமக்கு ஏற்படுத்துமையானால் நாம் ஒவ்வொருவர்களும் இந்த உலகத்தை பொறுத்தவரை சோதனைக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் அழகிய நற்செய்தி கூறியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் வாழ்வையும் மரணத்தையும் நாம் வழங்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவன் இந்த சோதனைக்குரிய இந்த வாழ்க்கையில பல்வகையான சோதனைகள் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் கொடுத்து சோதிப்பான். அவன் அப்படிப்பட்ட இந்த நேரத்திலே நம்ம ஒரு சோதனையிலே நாம் அகப்பட்டு அந்த சோதனையில இருந்து நாம் மீள வேண்டுமையானால், அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய வேண்டுமையானால், கஷ்டத்தில் இருந்து அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டுமையானால் நம்மிடத்திலே ஹலால் ஹராம் பேணுதல் இருக்க வேண்டும். இன்றைக்கு பல மக்கள் நம்ம நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை நினைத்து கவலைப்படுவோம். ஒண்ணு விட்டு ஒண்ணு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு, ஏதாவது உடலுக்கு ஆரோக்கியம் இல்லாம ஆகிக்கிட்டே இருக்கு, நான் என்ன பண்ணேன் என்று பலரும் புலம்பக்கூடிய நிலையை நம்மால் பார்க்க முடியும். இப்படி யாருக்கெல்லாம் கஷ்டங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும், ஒரு கஷ்டத்துல இருந்து மீழ்ந்திருப்போம், திருப்பி ஒரு கஷ்டம் வரும், திருப்பி ஒரு சோதனை, இப்படியே வந்துகிட்டே இருக்கும். அவர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை நாம் சற்று பின்னோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நம்ம வாழ்றோமா? இன்றைக்கு யாரெல்லாம் பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்து நபி வழிப்படி தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையிலே சிரமங்கள் இருக்கும். ஆனா அதை புலம்பக்கூடியவராக இருக்க மாட்டார். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்க மாட்டார். சஹாபாக்கள் நிலையை எடுத்து பாருங்க. சஹாபாக்கள் நிலைய அவங்க பசியில இருப்பாங்க, வறுமையில இருப்பாங்க. இருந்தாலும் வெளியில இருந்து யாராவது சஹாபாக்களை பார்த்தார்கள் ஆனால் இவர்களுக்கு என்னப்பா நல்லதானே இருக்கிறாங்க என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்து வச்சிருக்கான். அப்ப அது போல கண்ணியம் அல்லாஹ்வோடு நாம் எந்தெந்த விஷயத்திலெல்லாம் தொடர்பு வைத்திருக்கிறோமோ, ரசூலோடு எந்தெந்த விஷயத்திலெல்லாம் தொடர்பு வைத்திருக்கிறோமோ, பள்ளிவாசலோடு வணக்க வழிபாடுகளோடு எந்தெந்த விஷயத்திலெல்லாம் தொடர்பு வைத்திருக்கிறோமோ அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு அல்லாஹ்
எவ்வளவுதான் கஷ்டங்களை கொடுத்தாலும் கூட அதிலிருந்து அவர்களை பாதுகாக்கக்கூடியவராகவும் இருப்பார். ஆனால் இந்த மார்க்கத்தை பேணாதவர்கள், ஹலால் ஹராமை பேணாத ஒரு நிலையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னதான் கஷ்டப்பட்டாலும் அல்லாஹ் கையேந்தக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் நமக்கு ஒருபோதுமே உதவி செய்ய மாட்டார். இது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்ல 2393வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் பாலைவன மணலிலே புழுதி படிந்த நிலையிலே ரொம்ப கஷ்டத்தோடு யா ரப்பி யா ரப்பி, என் இறைவா என் இறைவா என்று அழைக்கிறார். அந்த நேரத்திலே அவருடைய அழைப்பை அல்லாஹ் செவிக்காட்ட மாட்டான், அவருக்கு உதவி செய்ய மாட்டான். ஏன் தெரியுமா? வமத அம்மு ஹராம், அவருடைய உணவு ஹராமாக இருக்கிறது. மஸ்ரபு ஹராம், அவருடைய குடிபானம் ஹராமாக இருக்கிறது. மசுபு ஹராம், அவருடைய ஆடை ஹராமாக இருக்கிறது. குத்தியபில் ஹராம், அவருடைய வாழ்க்கை ஹராமாக இருக்கிறது. அண்ணன் யுஸ்தாபுல் தாலி, பிறகு எப்படி அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேள்வி கேட்கிறார். நீங்க கஷ்டத்துல இருக்கிறீங்க, அல்லாஹ்வை கையேந்துறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். எப்ப உதவி செய்வானா? நீங்க ஹலாலான வாழ்க்கையை தேர்வு செய்தால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஹராமில் இருந்தீர்களேயானால், ஹராம் வழியில சம்பாதித்தீர்களேயானால், உங்களுடைய உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் ஹராம்ல இருந்தால் அல்லாஹ் ஒருபோதுமே உங்களுடைய துஆவை அங்கீகரிக்க மாட்டான், உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டார். அவ இப்படிப்பட்ட இந்த நிலையை பொறுத்தவரை மறுமை நாளுடைய நெருக்கத்திற்கு முன்னால் அதிகமாக இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அப்ப அந்த நிலை இன்றைய நம்மளோட காலத்தோடு ஒப்பு போகக்கூடியதாக இருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலே ஹலாலை பேணாதவர்களாக நம்மவர்களில் பெரும்பான்மையான மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப அந்த ஹலாலை பேணக்கூடிய நிலையிலே நம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் மட்டும்தான் நமக்கு இன்மையிலும் நாளை மறுமையிலும் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இன்னொரு சம்பவத்தை சொல்லி காட்டுறார். இந்த சம்பவத்துல ரசூலுல்லாஹ் 2 சாராரை குறிப்பிடுறார். சித்பானி மின் அகலினார், நரகவாசிகள் 2 வகை இருக்கிறார். அந்த 2 வகையையும் நான் இதுவரைக்கும் பார்க்கலங்கிறார். என்னுடைய காலத்துல அந்த 2 வகை மக்களை நான் பார்த்தது கிடையாது. ஆனா அவர்கள் தோன்றுவார்கள். எப்படி தோன்றுவார்கள்னா, மறுமை நாளைக்கு முன்னாக அவருடைய செயல்பாடுகள் அந்த 2 வகைக்கு ஒப்பாக இருக்கும். அதில் முதல் வகையை பொறுத்தவரை மக்களை அடிமையை போல் நடத்தக்கூடிய ஆட்சியாளர்கள். தன் கையில சாட்டை இருந்தாலும் கூட மக்களை அடிப்பார்கள். அந்த அளவிற்கு கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் தோன்றுவார்கள். இந்த ஆட்சியாளர்கள் தோன்றக்கூடிய நிலை இன்றைக்கு இருக்குதா இல்லையா? இன்றைக்கு தமிழகத்தையோ இந்தியாவையோ அல்லது இந்த பிற அவுட் ஆஃப் கண்ட்ரிகளையோ ஆட்சியில இருக்கக்கூடியவர்களை பாருங்க. மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையிலே யார் பயந்து கொண்டு இருக்கிறார்? தன்னுடைய குடும்பம் நல்லா இருந்தா போதும், தான் நல்லா இருந்தா போதும் என்று சொல்லி தனக்கு எது விருப்பமோ அதை மக்கள் மத்தியிலே திணிக்கக்கூடியவராக இருக்கிறார். மக்களை அடிமையை போல் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். மக்களின் தலை மீது வரிகளை அதிகப்படியாக சுமத்தக்கூடியவராக இருக்கிறார். அவன் இப்படிப்பட்ட நிலையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய காலத்திலே நான் இவர்களை பார்த்தது கிடையாது. ஆனால் இது போன்ற குணமுடையவர்கள் உருவாவார்கள் வறுமைக்கு முன்னால், மக்களை அடிமையை போல் நடத்தக்கூடிய ஆட்சியாளர்கள். இரண்டாவது வகை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வனிசாவு காசியத்துன் ஆரியா, ஆடைகள் அணிந்தும் நிர்வாணமாக இருக்கக்கூடிய பெண்கள் உருவாவாங்கிறார். ஆடை சுதந்திரம் என்கின்ற பெயரிலே இன்றைக்கு அரைகுறை ஆடைகளை போட்டுக்கொண்டு திரியிறாங்கல்ல, இந்த நிலையை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. என்னுடைய காலத்துல அப்படியாவே நான் பார்க்கல, ஆனா மறுமை நாளுக்கு முன்னதாக இப்படிப்பட்ட மக்கள் பெண்கள் தோன்றுவார்கள். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? பெண்கள் ஆடை அணியக்கூடிய விஷயத்திலே மார்க்கம் சொன்ன அடிப்படையிலே அவருடைய ஆடை அலங்காரம் இருக்குதா? பெரும்பான்மையான மக்கள் அவர்கள் அணியக்கூடிய புர்காவின் முதற்கொண்டு அதுல இறுக்கமான புர்காவை தேர்ந்தெடுக்கிறார், அதுல ஆடம்பர புர்காவை தேர்ந்தெடுக்கிறார். எந்த நோக்கத்திற்காக மார்க்கம் புர்கா அணிய சொல்கிறதோ இன்றைக்கு அந்த நோக்கத்தை தகுதிபடியாக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு ஹிஜாபுகள் பேணிக் கொண்டு இருக்கிறார். இப்போ இருக்கக்கூடிய நிலையில எந்த அளவுக்கு இந்த ஹிஜாபுடைய நிலை மோசமாக இருக்குதுன்னா, தன்னுடைய இடுப்பு வரைக்கும் தான் ஹிஜாப், அதுக்கு கீழே ஹிஜாப் இல்ல, புதுவிதமான ட்ரெண்ட் என்று சொல்லி இப்ப இதை அறிமுகப்படுத்தி கொண்டு இருக்கிறார்.
இடுப்புக்கு மேல ஹிஜாப் இருக்கும், கருப்பு கலர் ஆடையை போட்டிருப்பாங்க, தலையில ஷாலை போட்டிருப்பாங்க, இடுப்புக்கு கீழே ஹிஜாப் இருக்காது, ஜீன்ஸ் பேண்ட போட்டுட்டு இருக்காங்க. இது இன்றைக்கு ஹிஜாபில் ஒரு விதம்ங்கிறாங்க, அப்பர்லாம் கட்டிங்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தா ரோடையே பெருக்கிட்டு போற மாதிரி இருக்கும். பெரிய ஆடை ஹிஜாப்லயே கீழே பெரிதாக இருக்கும், அப்படியே ரோட பெருக்கிற மாதிரி இருக்கும். கேட்டா இது அப்பர்லாம் கட்டிங்க, புது மாடல் என்று சொல்லி அதை பெண்கள் அணிகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எவர் ஒருவர் பெருமைக்காக தன்னுடைய ஆடையை தரையில் இழுபற மாதிரி போட்டு செல்கிறாரோ அவருடைய தங்குமிடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். இன்றைக்கு பெருமைக்காக அழகிற்காக இன்றைக்கு இது போன்ற நிலையிலே ஹிஜாபை அணியக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். இன்னும் சில பெண்கள் ஹிஜாபை அணிவது கிடையாது, ஹிஜாபை அணியாம நாகரிகம் என்ற பெயரிலே இறுக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டு அரைகுறை ஆடைகளை அணிந்து கொண்டு இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலையிலே பெரும்பான்மையான முஸ்லிம் பெண்களை இருந்து கொண்டு இருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். அப்ப இதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மறுமை நாளுக்கு முன்னதாக அரைகுறை ஆடைகளை அணியக்கூடிய பெண்கள் தோன்றுவார்கள் என்றார்கள். அந்த காலத்தில் இன்றைக்கு நாம் பயந்து கொண்டு இருக்கிறோம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தற்கொலை சம்பந்தமாக சொல்லி காட்டினார். தற்கொலைனா என்ன? தற்கொலையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வியாபாரத்தில் ஒரு நஷ்டம் அடைஞ்சிருச்சுனா, அல்லது குடும்பத்தில் ஒரு பிரச்சனை உண்டாயிருச்சுனா, அல்லது எக்ஸாம்ல மார்க் கம்மியாயிருச்சு அப்படின்னா உடனே மக்கள் தற்கொலை முயற்சிக்கு இறங்குவார், தான் உயிரை தானே மாய்த்துக் கொள்வார். இந்த தற்கொலை முயற்சியை பொறுத்தவரை இஸ்லாம் நிரந்தர நரகத்திற்குரிய பாவமாக சொல்லி காட்டுது. தற்கொலை செய்யக்கூடாது. அல்லாஹ் கொடுத்த உயிர் அவன் எப்பொழுது நாடுகிறானோ அப்பொழுதுதான் உயிர் அவன் எடுப்பான். நாம அவனுடைய உயிரை வெளியேற்றினோமே ஆனால் அவருடைய மறுமை தண்டனை எப்படி இருக்கும்னா, ஒருத்தவர் மலையில இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா நாளை நரகத்தில் அல்லாஹ் அதே நிலையை தொடர்ச்சியாக அவர்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பான். மலையில இருந்து கீழே தள்ளி விடுவான், உயிர் பிரியும், திருப்பி அல்லாஹ் உயிரை கொடுப்பான், திருப்பி மலையில இருந்து கீழே தள்ளி விடுவான், திருப்பி உயிர் பிரியும், இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஒருத்தவங்க தூக்கிட்டு தொங்கிட்டாங்க, மௌத்தா போயிட்டாங்க அப்படின்னா மறுமையில இதே நிலை தொடரும். அவங்க தூக்கிட்டு சாக வைப்பான், திருப்பி அல்லாஹ் உயிர் கொடுப்பான், திருப்பி சாகடிப்பான். இப்படியே தற்கொலை செய்தவருடைய நிலை இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் எச்சரிக்கை செய்கிறார். அப்படிப்பட்ட எச்சரிக்கையான தற்கொலை விஷயமாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே 7115 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லா தகுமு சாஅத்து, மறுமை நாள் வராது. அத்தா எவ்வளவு ரஜுலுபி கபரிஹி ரஜுல், ஒருவருடைய கபரை பார்த்து இன்னொருவர் யோசிப்பாராம், ஃபயகுலு யாரைத்தனி மக்கானா, இது என்னுடைய கபரா இருந்திருக்க கூடாதா, அட நாமும் தான் போயிருக்க கூடாதா, நான் இந்த வாழ்க்கையில இருந்து நான் என்னத்தை சாதிச்சேன், ஏதோ கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வருது, என் வியாபாரம் நஷ்டமாயிருச்சு, என் பொண்டாடி திட்டிருச்சு, எங்க அம்மா அப்பா அடிச்சுட்டாங்களே, நான் குழுவுல பணம் வாங்கி அங்க கட்ட முடியாம அவமானப்பட்டு கொண்டு இருக்கிறேனே என்று சொல்லி மௌத்தா போயிருக்காங்களே அந்த நிலையை யோசிப்பார்கள். அட நான் மௌத்தா போயிருக்க கூடாதா, நான் இப்படி அடக்கமா இருக்க கூடாதா என்று மக்கள் நினைப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க எச்சரிக்கை செய்கிறார். இன்றைக்கு நம்ம Facebook அதே போல செய்தித்தாளெல்லாம் எடுத்து பார்த்தோமே ஆனால் தினந்தோறும் இந்த தற்கொலை சம்பந்தப்பட்ட செய்திகள் வந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? குறிப்பாக இந்த மகளிர் சுய உதவி குழு என்கின்ற பெயரிலே பெண்கள் அந்த வட்டியில போய் விழுந்துடுறாங்க. வாரம் 500 ரூபாய் கட்ட முடியல, 400 ரூபாய் கட்ட முடியலங்கிறதுக்காக அந்த வட்டிக்கு கொடுத்தவங்க வீட்டுல வந்து சத்தம் போடுவாங்களே, அவமானப்படுத்துவாங்களே என்று சொல்லி பல பெண்கள் தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க. மண்ணெண்ணை ஊத்தி கொளுத்திக்கு இருக்காங்க, தூக்கிட்டு இறந்திருக்கிறாங்க. எங்கேயும் போய் வெளியே தேவையில்லை, நம்ம திருச்சியிலேயே நம்ம பக்கத்தில் உள்ள முஸ்லிம் ஏரியாக்கள் நடந்திருக்கு. இப்படி தற்கொலைகள் அளவுக்கு அதிகமாக பெருகி கொண்டிருக்கு. இப்ப எக்ஸாம் முடியுதா, எக்ஸாம் ரிசல்ட் வந்தோட பாருங்க, யாராவது நல்ல மதிப்பெண் எடுக்க நினைச்சிருப்பாங்க, ஒருவேளை அவங்க மதிப்பெண் குறைஞ்சிருச்சு, ஃபெயிலா போயிடுச்சுன்னு வைக்கிற மாணவர்கள் தற்கொலையில போய் ஈடுபடுறாங்க. அவ இந்த அளவிற்கு இன்றைக்கு தற்கொலை என்பது சர்வ சாதாரணமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இதை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மறுமை நாளுக்கு முன்னதாக இது போன்ற சம்பவங்கள் அதிகமாக நடக்கும் என்றார்கள். அப்படிப்பட்ட காலத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அகமது என்கின்ற ஹதீஸ் கிரந்தத்திலே 2393வது செய்தியாக சொல்லி காட்டுறாங்க, முஸ்லிம்கள் நாலாபுறத்திலும் இருந்தும் தாக்கப்படுவார்கள். மறுமை நாளுக்கு முன்னதாக முஸ்லிம்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமாகும். நாலாபுறத்தில்
புறத்திலிருந்து தாக்கப்படுவார்களா? யூசிக்குமான் ததாக அனைக்கும் மீன் குள்ளி உங்களை நாலாபுறத்திலும் இருந்து எதிரிகள் தாக்குவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். உடனே சஹாபா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அன்றைய காலத்திலே நாம் எண்ணிக்கையில குறைவாக இருப்போமா? இல்ல நீங்க அந்த காலத்துல எண்ணிக்கையில அதிகமாக தான் இருப்பீங்க. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, எதிரிகளுடைய உள்ளத்திலே உங்களை பற்றிய அச்சத்தை அல்லாஹ் நீக்கிடுவோம். எதனால நீக்குவானா? உங்களுடைய உள்ளத்திலே வகன் ஏற்பட்டுங்கிறார். வகன் என்கின்ற கெட்ட குணம் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுங்கிறார். உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, வகன் என்றால் என்ன? அது என்ன கெட்ட குணம் என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்புல் ஹயா, இந்த உலகத்தின் மீது ஆசைகள் அதிகரிப்பதும் கராயித்தில் மரணத்தை வெறுப்பதும் தான் வகன் எனப்படும் என்றார். ஒரு காலத்திலே நாலாபுறத்திலும் இருந்து எதிரிகள் தாக்குவார்கள். முஸ்லிம்களுக்கு இடையூறு அதிகமாக இருக்கும். உயிர் சேதம் ஏற்படும். அவருடைய உரிமைகள் சேதப்படுத்தப்படும். அந்த காலம் எப்படி இருக்குமேயானால் உங்களுடைய உள்ளத்திலே வகன் எனப்படக்கூடிய இந்த உலகத்தை அதிகமாக நேசிப்பதும் மறுமையை வெறுப்பதற்குரிய கெட்ட குணம் உங்களிடத்தில் ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க எச்சரிக்கை செய்தார்கள். இன்றைக்கு எந்த அளவுக்கு முஸ்லிம்கள் பாதிக்கப்படுறாங்கிறத சொல்லி விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உலகம் எங்கும் எடுத்துக்கொண்டோமேயானால் சைனாவிலே உய்குர் முஸ்லிம் என்கின்ற ஒரு இனம் இருக்கிறது, முஸ்லிம் இனத்தவர்கள். அந்த முஸ்லிம் இனத்தவர்களுக்கு நோன்பு வைப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, தொழுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அடிமையை போல அந்த முஸ்லிம் என்ற காரணத்தினால் அது கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார். அதே போல ரோஹிங்கியா முஸ்லிம் மக்கள் நிலையை நம்ம பார்த்திருப்போம். சில வருடங்களுக்கு முன்னதாக கடல் கரையிலே ஒரு பச்சிளம் குழந்தை குப்பரப்படுத்த மௌத்தான நிலையை நாம் புகைப்படங்கள்ல பார்த்து, அவங்கள யாரு? இது போல அடிமைகளாக நாடு கடத்தப்பட்டு இறந்து போன மக்கள். அந்த குழந்தை எல்லாம் முஸ்லீம் என்ற காரணத்திற்காக தான் ஏன் மரணிக்கிறோம் என்ற காரணம் தெரியாம மௌத்தா போன மக்கள். ஏன் இந்தியாவை எடுத்துக்கோங்க. இன்றைக்கு இந்தியாவுடைய முஸ்லிம்களின் நிலை என்னவாக இருக்கு? இன்னைக்கு நாலாபுறத்திலும் இருந்து நாம் தாக்கப்படுறோமா இல்லையா? நம்முடைய உணவு, உடை, இருப்பிடம் இது எல்லாமே பறிக்கப்பட்டு கொண்டு இருக்கு. நம்ம என்ன உடை உடுத்த வேண்டும் என்பதை இது இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் முடிவு செய்கிறார். நம்ம என்ன உணவு உண்ண வேண்டும் என்பதை இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் முடிவு செய்கிறார். நாம் தொழுகை எப்படி தொழ வேண்டும், எங்கு தொழ வேண்டும் என்பதை இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் முடிவு செய்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலை என்பது இன்றைக்கு நமக்கும் நடந்து கொண்டு இருக்குது. இதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மறுமை நாளுக்கு முன்னதாக நடக்கும் என்பதை எச்சரிக்கை செய்தார்கள். அப்ப இதை எச்சரிக்கை செய்யக்கூடிய காலத்திலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம பெரும்பான்மையான மக்களுடைய உள்ளத்திலே ரசூல் எப்படிப்பட்ட அந்த எச்சரிக்கை செய்தார்களோ அந்த வகன் என்கின்ற தீய குணத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மறுமையை வெறுக்கிறோம், இந்த துன்யாவை நேசிக்கிறோம். ரமலான் மாதம் என்ற காரணத்தினால் பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடிய நாம் கூட ரமலான் முடிந்த பிறகு பள்ளிவாசல்ல தொடர்பு கிடையாது, மார்க்கத்தோடு தொடர்பு கிடையாது. அவ இப்படி நாம் இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு 1400 வருடங்களுக்கு முன்னதாகவே நமக்கு பதிவு செஞ்சிருக்கிறார். அப்ப இந்த மறுமை நாளுடைய நிகழ்வை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன ஏராளமான நிகழ்வுகளை நம்முடைய வாழ்க்கையை நாம் கடந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு சில அடையாளங்கள் மட்டும்தான் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லி நாம் அதை அடையாமல் இருக்கக்கூடிய அடையாளமாக இருக்கு. ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு சில அடையாளங்களை மட்டும் நாம் இன்னும் அடையல. மிச்சம் இருக்கக்கூடிய 90% அடையாளத்தை நம்முடைய காலகட்டத்திலே நாம் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கியாமத் நாளுக்கு நெருக்கத்திலே சென்று கொண்டே இருக்கிறோம். அவ இப்படிப்பட்ட இந்த நிலையிலே நம்மளுடைய வாழ்க்கையை நாம் எப்படி தேர்வு செய்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம என்ன இன்னும் எந்தெந்த அடையாளத்தை அடையாமல் இருக்கிறோம் என்பதை நாளை தினத்தோடு பார்த்து இந்த தலைப்பை நாம் முடித்துக் கொள்வோம். வாகரத்தோட இந்த ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.